ஆரோவில் குயிலாப்பாளையம் ரோட்டில் இருக்க ஒரு குட்டி கெஃபேக்கு தான் இன்றைக்கி போகிறோம். வெளியில் நல்ல ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்குது பார்க்கிங்க்கு. ஒரு 10லேருந்து 15 வண்டி டூ வீலர் தாராளமாக விடலாம். உள்ள சீட்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் உள்ள ஒரு 6 டேபிள் அளவுக்கு போட்டிருக்காங்க வித் 4 சேர்ஸ் ஈச். ஸோ 24 மெம்பர்ஸ் தாராளமாக உட்காரலாம். இந்த கேஃபே மார்னிங் 9:30க்கு ஓப்பன் ஆகுது. தெர் இஸ் போத் அவுட்டோர் அண்ட் இன்டோர் சீட்டிங்ஸ். ரெண்டுமே நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஈவினிங் டைமில் போனீங்கன்னா, மார்னிங் டைமில் போனீங்கன்னா மோஸ்ட்லி உள்ளே நீங்கள் ப்ரிஃபர் பண்ண பாருங்கள். வாலில் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி பிக்சர்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, விச் வாஸ் ரியலி கூல் டு வாட்ச். இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி எனக்கு தோணல, ஹேண்ட் பெயிண்டிங் மாதிரி எனக்கு தோணுது. இட் இஸ் ரியலி நைஸ் டு வாட்ச். அண்ட் நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்த ஃபர்ஸ்ட் டிஷ் சிக்கன் எஸ்கலோப். எஸ்கலோப்ன்றது மீட்டை தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நல்லா பிரெட் க்ரம்பில் கோட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. இட் கேம் வித் அ சைட் ஆஃப் சாலட் அண்ட் சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். கூட மஸ்டர்ட் அண்ட் மேயோ அப்புறம் கெச்சப்பும் கொடுத்துருந்தாங்க. இந்த மஸ்டர்ட் சாஸ் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த சிக்கன் கூட சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட்டாக நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது பர்கர். டபுள் பேட்டி பர்கர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது கூடவும் சேம் சாலட் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒரு டிஷ் நீங்கள் ஆர்டர் பண்ணாலே 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ பார்த்து குவான்டிட்டி ஆர்டர் பண்ணிக்கோங்க. லேட்டர் வி ட்ரைட் திஸ் திரமிசு விச் வாஸ் ரியலி நைஸ். ஆனால் பாட்டம் லேயர் எனக்கு தெரிஞ்சு இது லேடி ஃபிங்கர் கிடையாது, பட் ஸ்டில் த டேஸ்ட் வாஸ் ரியலி நைஸ். ஃபைனலாக நாங்கள் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் பார்க்க உங்களுக்கு டார்க்காக இல்லையேன்னு நினைக்காதீங்க, பட் த ஃப்ளேவர் இஸ் ஆன் பாயிண்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தோணலாம், பட் டூ கிவ் இட் எ ட்ரை. இட்ஸ் வர்த் எவ்ரி பெனி.